ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஜோ சமையலில் இன்றைக்கி ஒரு சூப்பரான வெண்டைக்காய் புளிக்குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். இது வந்து நான் வைக்கிற ஸ்டைல். நான் வந்து வெண்டைக்காய் புளிக்குழம்புனாலே இப்படி தான் வைப்பேன். அதாவது நிறைய வெண்டைக்காய் போட்டு கொஞ்சமாக தேங்காய் ஊற்றி கொஞ்சம் புளி ஊற்றி புளிக்குழம்பு வைப்பேன். இதுக்கு வந்து சைடிஷ் எதுவுமே தேவையில்லை, சாப்பிட அவ்வளோ சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாயில் வெண்டைக்காய் ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிக்கலாம். நிறைய வெண்டைக்காய் பொண்ணு புளிக்குழம்புக்கு அப்போ தான் நல்லாயிருக்கும். பாருங்க, இந்த அளவுக்கு நிறைய வெண்டைக்காய் போடணும். இப்போ நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 3/4 வேக்காடு வரைக்கும் வதக்கிக்கோங்க. இதுக்கு மசாலா வந்து ஒரு 1/4 கப் அளவு தேங்காய், துருவன தேங்காய். நான் வந்து அரைக்கலாம்னு சொல்லி தண்ணி ஊற்றிட்டே தான் ஊற்றிருக்கு. கொஞ்சமாக தேங்காய், நான் வந்து தேங்காய் சேர்ப்பேன், அதனால் கொஞ்சமாக தேங்காய் எடுத்துருக்கேன். இது கூட 1/4 கப் அளவுக்கு வெங்காயம் தேங்காயோட சேர்த்து அரைச்சிக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை அதையும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. ஒரு 3 வத்தல் அரைச்ச பேஸ்ட் இருந்தால் இருக்குது. கொஞ்சமாக புளி ஊற போட்டிருக்கேன், அதையும் வச்சுக்கலாம். இப்போ வெண்டைக்காய்க்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். வதக்கும் போது அந்த வெண்டைக்காயோட கொழகொழப்புத்தன்மைலாம் போயிடும். நல்லா வதங்கிடுச்சு. இதை எடுத்து வச்சிடலாம். அப்புறம் கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கடுகு உளுத்தம்பருப்பு, கடுகு பொரிஞ்சிடுச்சு. இப்போ வெங்காயம் கருவேப்பிலை, இப்போ தக்காளி, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்து. தக்காளி வதங்கினதுக்கப்புறம் கூட ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள். எப்போவுமே வந்து புளிக்குழம்பு அப்படின்னாலே மல்லித்தூள் கம்மியாக சேர்த்து மிளகாத்தூள் நிறைய சேர்க்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். நம்ம ஏற்கனவே வந்து தேங்காயோட கொஞ்சம் வத்தல் சேர்த்து அரைச்சிருக்கனால 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதில் வேறு நல்லா காரம் இருக்கும். இப்போ தேங்காய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மசாலாவும் லைட்டாக வதக்கிக்கோங்க. இந்த வெண்டைக்காய் புளிக்குழம்புக்கு வந்து நமக்கு சைடிஷே தேவையில்லை. நான் வெண்டைக்காய் வந்து நிறைய போடுவேன். நான் எல்லாருக்கும் இந்த குழம்பு வந்து எங்கள் வீட்டில் பிடிக்கும். மசாலா லேசாக வதங்கிடுச்சு. இப்போ வந்து ஊற வச்சுக்க புளியை கரைச்சி சேர்த்துக்கலாம். தேவையான தண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. புளியோட பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும். கொஞ்சம் கொதிச்சா போதும். அதுக்கப்புறம் வெண்டைக்காய் போட்டு கொதிக்க விட்டுக்கலாம். குழம்பு கொதிச்சிடுச்சு. இப்போ வந்து குழம்புக்கு தேவையான உப்பு மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே வெண்டைக்காயில் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கியிருக்கோம். நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ வெண்டைக்காய் சேர்த்துக்கலாம். நான் எல்லா வெண்டைக்காயும் சேர்த்துக்கிறேன். வெண்டைக்காய் வந்து இந்த மசாலாவோட சேர்ந்து நல்லா கொதித்து வரணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. பாருங்கள், ஃபுல்லாக வெண்டைக்காவாக தான் தெரியும். இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்துக்கோங்க, கரெக்டாக தான் இருக்குது. இப்படியே இதை ஒரு மூடி போட்டு கொஞ்ச நேரம் வேக விட்டுக்கலாம். கொஞ்சம் திக்கானோடனே இறக்கிடலாம். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக சீக்கிரம் வச்சிடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. ஏற்கனவே நம்ம மசாலா வந்து நல்லா கொஞ்சம் வதக்கிட்டோம். தேங்காய் அதெல்லாம் கொஞ்சம் அரைச்சி வதக்கிட்டோம். நல்லா இது வந்து வெண்டைக்காய் போட்டு ஒரு 5-10 நிமிஷத்துக்கு உள்ளாவே இதை வந்து இறக்கிடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ஃபுல்லாக குழம்பு கம்மியாக தான் இருக்கும், பட் இதோட சேர்த்து பசங்க சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஜோ சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.